மக்களே வணக்கம். வீட்டுமனை சந்தையிலிருந்து பேசுறோம். ரொம்ப சூப்பரான ஒரு அழகான வீடு தஞ்சாவூர்ல இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தோம்னா, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்தது ஏ2பி. ஏ2பிலேருந்து பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்ல தான் இந்த அருமையான புது வீடு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுடைய அமைப்ப பார்த்தீங்கன்னா, சுத்திலும் காம்பவுண்ட் சுவர் போட்டு புத்தம் புது வீடு ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. கேட்டும் பாருங்க, நல்ல ஒரு ஸ்டீல்ல பண்ணியிருக்கிறாங்க. கார் போர்ட்டிகோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டும் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்கலாம். முக்கியமா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீட்ல கார் போர்ட்டிகோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு அமைப்புல இருக்கு. ஒரு இனோவா கார் நீங்க இருந்தா கூட, அந்த கார ரொம்ப அழகா பார்க் பண்ற அளவுக்கு இருக்கு. முக்கியமா இதில பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கார் போர்ட்டிகோல கூட பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியான பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சம்ப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போர் போட்டிருக்கிறாங்க. 250 அடியிலே தண்ணி சூப்பரா இருக்கும் இந்த ஏரியாவுல. அது மட்டும் கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸில நம்ம படி வச்சு அழகா நம்ம நுழைவாயில் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில மாடிக்கு கீழ ரொம்ப அழகா யூபிஎஸ்க்கான போர்ட்டுமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்ல அ என்ட்ரன்ஸ் கதவுமே நல்ல குவாலிட்டியான கதவு தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹால பார்க்க போனோம்னா, நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலு. கிட்டத்தட்ட இதோடைய சைஸு 20க்கு 10 இருக்கும். ரொம்ப ஸ்பேசியஸான ஹாலு. ஹால்லையும் டைல்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பெயிண்டிங் சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவி வைக்கிற இடத்துல கூட சின்ன ஒரு மாடம் மாரி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஜன்னல், கதவெல்லாம் நீங்க கவனிங்க. அதுவுமே கூட நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்கிறாங்க. டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கம்பெனி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைப்பதற்கான ப்ரொவிஷனும் குடுத்துருக்கிறாங்க. அதுவுமே ஃபுல்லா டைல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல ஃபுல்லா டைல்ஸ் இருந்துச்சுன்னா, தண்ணி பட்டா கூட ஒண்ணும் ஆகாது. இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் 2 பிஹெச்கே வீடு. 2 பெட்ரூம் இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு. அந்த கி கிட்ஸ் பெட்ரூமா இருக்கட்டும், மாஸ்டர் பெட்ரூமா இருக்கட்டும், 2மே வந்து உங்களுக்கு அதோடைய டோர் வந்து ரெடிமேட் டோரா இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான டோரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலுமே வந்து ரொம்ப லுக்கா இருக்கு. அதோடைய வால் பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்ம மாஸ்டர் பெட்ரூம போய் பார்க்க போலாம். மாஸ்டர் பெட்ரூம பொறுத்தவரைக்கும் நம்ம அங்கேயும் கூட பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் வசதியுமே இருக்கு. அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஜன்னல்களும் நல்ல கிரில்லோட போட்டிருக்கிறாங்க. முக்கியமா யுபிஏ பிவிசி உங்களுக்கு டோருமே ஸ்லைடிங் டோரும் பண்ணியிருக்கிறாங்க. அதிலுமே ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில பார்க்க வேண்டியது முக்கியமா, இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய அட்டாச்ட் பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்பு. நல்ல குவாலிட்டியா ஹிண்டு வேற யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. வாஷ் பேசன், குவாலிட்டியான பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெந்நீர் மற்றும் நன்னீருக்கான தனித்தனி பைப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் நல்லா ஹைட்டா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாத்ரூம்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பைப்ஸா இருக்கட்டும், மற்ற மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாமே நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூம்க்கான டோருமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது, அ எல்லா இல்லத்தரசிகளும் முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன பார்ப்பாங்கன்னா, நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்கு? இதான் கிச்சன். கிச்சன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிலுமே நன்னீரும், சுடுநீரும் வர்ற மாரி 2 பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வாஷ் பேசின்ல. கீழ ஓரளவுக்கு ஸ்டோரேஜோட இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதிலுமே பார்த்தீங்கன்னா, செவுத்துல ஃபுல்லா பாதி செவுரு வரைக்குமே ஃபுல்லா உங்களுக்கு டைல்ஸு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த அழுக்கும் வராம இருக்கிறதுக்காக அது நல்லா பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி உள்ள டோர். இந்த டோர பொறுத்தவரைக்கும் தொறந்தோம்னா, கொஞ்சம் நம்ம ஸ்பேசியஸா பின்னாடி உங்களுக்கு துணி துவைக்க அந்த மாரி சின்ன ஸ்பேசியஸான இடம் உங்களுக்கு கிடைக்கும். கிச்சன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிளக் பாயிண்ட்லாம் அழகா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, நாளைக்கு நம்ம மிக்ஸியோ, கிரைண்டரோ ஏதோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும்.
எல்லாமே நல்ல ஒரு பொருளோட தான் செஞ்சிருக்கிறாங்க. முன்னாடியே பார்த்த மாரி வாஷ் பேசனும் கூட நல்ல ஒரு குவாலிட்டியா தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்ததா கிட்ஸ் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த கிட்ஸ் பெட்ரூம்லயே நல்ல டோரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைல்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ் வசதியோட உங்களுக்கு இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்துரும். ஒரு வென்டிலேஷன் ஜன்னல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே யுவிபிவிசில தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லைடிங் டோரு. இதுலயுமே அட்டாச்டு பாத்ரூமும். இதுவுமே வந்து வெஸ்டர்ன் டைப் தான். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான வால் டைல்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுலயுமே உங்களுக்கு ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு, அதுக்கப்புறம் சுடு தண்ணி, நன்னீருக்கான தனித்தனி கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷவருமே நல்ல குவாலிட்டியான பொருள பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன வென்டிலேஷனும் இந்த பாத்ரூமுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்ல குவாலிட்டியான விஷயங்கள தான் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க பார்க்குறது பின்னாடி டோரு. கொஞ்சம் இடம் பின்னாடி இருக்கு. இப்ப பின்னாடி ஒரு பைப் கனெக்ஷனோட குடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம துணி துவைக்கிறதா இருந்தா, இத கூட நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடு வீட்ட சுத்தி உள்ள இடத்த நம்ம இப்ப பார்க்குறோம். ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு இடம் விட்டுருக்குறாங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் சுவர் பண்ணியிருக்கிறாங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் சுவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுவுமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. நம்ம மாடி படிக்கு போலாம். ஸ்டேர்கேஸ்ல நம்ம ஏறி மாடியில போனா, மாடி படியுமே கூட நல்ல கிரானைட்டோட தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட் மாரி இருக்கிற டைல்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைட்ல பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் கைப்பிடியோட பண்ணியிருக்கிறாங்க. மாடிப்படியில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அங்கேயுமே நல்ல ஒரு கிரில் கேட் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியா இருக்கிறதுக்காக. இதான் நம்ம பார்க்கறது மாடி. மாடிப்படியில ஒரு சின்ன படி வச்சு, அதுக்கப்புறம் மேல போற மாரி செஞ்சுட்டுருக்குறாங்க. சுத்திலும் வீடுங்க இருக்கு. நீங்க கவனிங்க. சுற்றிலுமா நெறைய வீடுகள் இருக்கு. ஸோ அந்த பக்கம் போனா பிள்ளையார்பட்டி வந்துரும். நல்ல ஒரு இடம். 1000 கொள்ளளவு கொண்ட உங்களுக்கு குடிநீர் தொட்டியுமே இங்க இருக்கு. ஸோ அதுவுமே நல்ல கம்பெனியா தான் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல வீடு நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வீட்ட நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த வீடு உங்களுக்கு வேணும், இல்ல நான் இந்த வீட்ட பார்க்கணும் அப்டின்னா, வீட்டு மனை சந்தைய கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ ஃபோன் நம்பர் தரோம்.